Hello students, நான் உங்கள் திருவாசகம். நாம் பார்க்குறோம் chapter 1 11th max sets relations and functions exercise 1.1 question number 6. So question is, if n of p of a equal to 1024, n of a union b 15, n of b of b equal to 32, find n of a intersection b கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த வேல்யூஸ் யூஸ் பண்ணி n of a intersection b கண்டுபிடிக்கணும். ஸோ சொல்யூஷன். ஸோ ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ண முன்னாடி ஒரு ஃபார்முலாஸ் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு n of a union b, n of a union b equal to n of a plus n of b minus n of a intersection b. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம், இதில் நமக்கு என்ன கேட்குறாங்க கொஷனில் n of a intersection b தெரியணும். இப்போ n of a intersection b இருக்கா, இதனால் நம்ம இந்த ஃபார்முலா எழுது, இந்த என்ன இதிலிருந்து நம்ம மெத்தெல்லாம் ரைட் சைடு கொண்டு போயிடலாம். இப்போ n of a intersection b equal to n of a plus n of b minus n of a union b. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், ஸோ இதுதான் நம்ம ஃபைண்ட் பண்ண முடிய வேல்யூ. ஓகே, சொல்யூஷன். இப்போ ஃபஸ்ட்டு p of a அப்படின்னா பவர் செட். இப்போ 2 பவர் செட். இப்போ இது டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட் தான் p of a. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட் கண்டிஷன் என்ன இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 பவர் n, 2 பவர் n of a இஸ் a p of n of a ஓட கண்டிஷன். இப்போ 2 பவர் n of a இஸ் 10, 24 இருக்கா. ஸோ n 2 பவர் n of a என்றதுக்கு ஏன் எழுதிருக்கோம் அப்படின்னா, p of a அப்படின்னு கொடுத்தாங்களே, இது டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட் இஸ் a p of a. டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட் ஃபார்மில் வந்து 2 பவர் n. ஓகே, 2 பவர் n தான் p of n of a எழுதியிருக்கேன். அப்போது இதுலேருந்து பாருங்கள், இதை ஃபேக்டர் பண்ணோம். ஸோ பண்ணும்போது என்ன வேல்யூ கிடைக்குது, 10, 24 இருக்கா. இதை ஃபஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு 2 பண்ணலாமா, 2 பண்ணால் 5, இதுலேருந்து 1, 4, அகைன் 2ஆல் ஃபேக்டர் பண்ணும்போது 2, 5, 6, அகைன் 2 பண்ணலாம். ஸோ 1, 2 2 are 4, 2, 16, 8 வந்து அகைன் 2 போடும்போது 6, 6 12, 6, then 4 2 are 8, again 2, 3, 2, again this 12 பண்ணால் 16, again 2 பண்ணும்போது என்ன கிடைக்கும், 8, again 2 வந்து 4 2 are 8, again 2 2 are 4, 1 2 are 2. இப்போ எதனுக்கு 1 2 3 4 5 6 7 8 10 டைம்ஸ் இருக்கா. அப்போ இங்கே என்ன எழுதலாம், 2 பவர் n of a equal to that 1024 எப்படி எழுதலாம், 2 பவர் 10 எழுதலாம். ஓகே, அப்போது பேஸ் ஈக்குவலாக இருந்தால் பவர் என்ன பண்ணலாம், ஈக்குவேட் பண்ணிக்கலாமா. அப்போது n of a equal to 10. அடுத்து செகண்ட் என்ன, செகண்ட் பவர் செட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, n of p of b னா பவர் செட்டு. பவர் செட்னா 2 பவர் n ஃபார்முலா. இப்போ 2 பவர் n ஃபார்முலானா 2 பவர் n of b equal to 32. நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் பார்த்துருப்போம், டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட்னு கேட்டாவே நம்ம என்ன பண்ணுவோம், 2 பவர் n ஆர் 2 பவர் n of a தான் ஃபார்முலா, அது யூஸ் பண்ணுவோம். சேம் இங்கே அதே தான் கண்டிஷன், 2 பவர் n of b 32. அப்போ 2 பவர் 32 என்ன பண்ணோம், சேம் 32 20 ஃபேக்டர் பண்ணும்போது 2, இதில் 2 6, அகைன் 2 பண்ணும்போது 8, ஸோ இது 1 2, again 4, 1 2 3 4 5. அப்போ 2 பவர் n of b equal to 2 பவர் 5. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், பேஸ் ஈக்குவல் தான் பவரை அப்படி ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அப்போ n of b equal to 5. n of a and n of b ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலாக என்ன கண்டிஷன், n of a intersection b. அப்போ
அப்போது n ஆஃப் ஃபஸ்ட் என்ன n ஆஃப் ஏ ஃபார்முலா என்ன n ஆஃப் ஏ ப்ளஸ் n ஆஃப் பி மைனஸ் n ஆஃப் ஏ யூனியன் பி. இப்போ n ஆஃப் ஏ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 10, இது 10 ப்ளஸ் n ஆஃப் பி வந்து 5 மைனஸ் இது 15. அப்போ இதிலிருந்து என்ன ஆன்சர் எழுதலாம் 10 இது ரெண்டு ஆட் பண்ணால் 15 15 மைனஸ் 15 ஈக்குவல் டு 0. இப்போ n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இது என்ன வேல்யூ, இதோட வேல்யூ வந்து 0 ஆயிடுச்சு. ஓகே, திஸ் இஸ் தி ரெக்வயர்ட் சொல்யூஷன். தேங்க்யூ.